நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் கேப்டன் ஹீரோ. இதுல இமேஜ் எல்லாம் பார்க்க சூப்பரா தரமா தான் கொடுத்துருக்காங்க. ஆனா உள்ள போனா வேற ஒண்ணுதான் இருக்கு. உள்ள போனா சார் இவனுக்கு என்ன பண்ண சார் பிளே ஸ்டோர்ல என்னன்னா ஒரு பயங்கரமான போட்டோவை போட்டானுங்க. உள்ள வந்து பார்த்தா வேற மாதிரி இருக்குது. பிளே ஸ்டோர்ல இருக்க நிறைய கேம்ஸ் இப்படி தாங்க இருக்கு. நானும் நிறைய வீடியோ ரெடி பண்ணிருப்பேன். அது எல்லாமே இந்த மாதிரி தான் ஏமாத்திருப்பானுங்க. பட் இருக்கு நல்ல நல்ல கேம்ஸ் இருக்கு. நான் அதெல்லாம் பின்னாடி வச்சிருக்கேன். சூப்பரா இருக்கும் அந்த கேம்ஸ். நல்ல கேம் எனக்கு இதுக்கு மேல விளையாட தோணல. ஏமாத்தி விட்டாமா பிள்ளைங்க. வேற கேமுக்கு போயிடலாம். பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கேம் வந்து பாத்தீங்கன்னா மார்வல் ஃபியூச்சர் ஃபைட். இந்த ஒரு கேம் ஆல்ரெடி நிறைய பேர் விளையாண்டுட்டு இருப்பீங்க. மார்வல் மூவில வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் கொடுத்துருப்பாங்க. இந்த கேம் பிளே ஸ்டோர்ல 80 MP தான் போட்டிருப்பாங்க. 80 MP தானே சுத்த ஆசை ஏற்றி உள்ள போயிட்டேன். உள்ள போனா அங்க 1.5 GB மேல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் கேட்கறாங்க. மனசார சொல்றேன்டா சத்தியமணி எல்லாம் உருப்பட மாட்டா. சரி அதையும் பண்ணுவோம். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு உள்ள போனா நிறைய அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரியை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழ்ல சொன்னாவே நமக்கு புரியாது. இதுல இங்கிலீஷ்ல சொல்றாங்க, நமக்கு சுத்தமா புரியாது. ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 கேரக்டர் நிக்குதா. ஸோ இதுல இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பவர் இருக்கு. அந்த பவரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா எளிமையை அடிக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா அயன் மேனா மாறிக்கிறேன். அந்த சைட்ல கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதை கிட் பண்ணீங்கன்னா கேரக்டர் மாறிடும். இப்போ அயன் மேனா போய் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தம்சம் பண்ணலாம். ஏன்னா அயன் மேனுக்கு தான் ஒரு சூப்பரான பவர் இருக்கும். இந்த கேம்ல கேமரா லொகேஷன்ல கொஞ்சம் மாத்திக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சின்னதா பூச்சா தெரியும். நம்ம இதே மாதிரி நமக்கு பிடிச்ச 3 கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எபிலிட்டியா சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதாவது எபிலிட்டி மீன்ஸ் 3 கேரக்டர் அந்த மேட்ச்ல போற மாதிரி. ஸோ இப்போ 2 கேரக்டர் சூஸ் பண்ணிருக்கேன். ஃப்ரீ ஃபயர்ல எப்படி கேரக்டர் எபிலிட்டி சேஞ்ச் பண்றோமோ அதே மாதிரி இதில் 3 கேரக்டர் நம்ம ஒரு மேட்சுக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படியா விஷயம். டெஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் ஒரு வேற லெவலான கேம். ஸ்பைடர்மேன் கேம் தான். ஸ்பைடர்மேன் சொன்னாவே நிறைய பேருக்கு மொபைல் கேம் எது ஞாபகம். அமேசிங் ஸ்பைடர்மேன் 2 இந்த ஒரு கேம் நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான கேமா இருக்கும். ஆனா இந்த கேம் பிளே பண்ணதுக்கு அப்புறம் இந்த கேமையும் என்னோட ஃபேவரட் லிஸ்ட் கேம்ல வச்சிட்டேன். என்னை வச்சு உள்ள காமெடி பண்ணு. இந்த கேமை பிளே பண்ணி பார்த்துடலாம். இந்த கேமோட குவாலிட்டி அதாவது கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. இருங்க ஜம்ப் பண்ணி பார்ப்போம். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆசைங்க இந்த மாதிரி ஸ்வங்கின்னு பறந்து போகணும்னு சொல்லிட்டு கேமுடையாவது பறக்க முடியுது. நான் இது வரைக்கும் இந்த கேம் ஏன்னா ஃபர்ஸ்டே பார்க்கலன்னு சொல்லிட்டு தோணுச்சு. எனக்கு இப்போதான் தெரியும். நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணும்போது தான் இந்த கேமை நான் பார்த்தேன். நல்லா இருக்குங்க. செவுத்து மேலே நடக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலந்து கையில இருந்து வந்து ஸ்வங்கின்னு பறக்கிறது, அப்படி கிராஃபிக்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. அந்த மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மிஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இது பாத்தீங்களா செவுத்து மேல போறது அண்ட் செவுத்து மேல ஏறி நிக்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ஸ் நிக்கிறதா சூப்பரா இருக்கு. இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இந்த கேம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 சொல்லிட்டு தனித்தனியா ஃபுல் கேம் பிளே வீடியோ அப்லோட் பண்ணுவேன் நினைக்கிறேன். நல்லா இருக்கு. பிளே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் இந்த கேம்ல மிஷின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கால் பண்ணிடுவாங்களா திருப்பி பழக அடிச்சு போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கையில இருக்கிற சிலந்தையெல்லாம் வச்சு அவர்களை கட்டி போட்டு சுருட்டி போட்டு குழம்புட்டு வந்துடலாம். இந்த கேம் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு 500 MP